பார்க்க போறது ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் டக்குன்னு டிவோர்ஸ் ஆன உடனே அவருக்கு மேல இருக்கிற அந்த கிரேஸ் ரொம்ப அதிகமாகி, ஐயோ அவர் எப்பேற்பட்ட மனுஷன், என்ன மாதிரி விளையாடுற மனுஷன், நீ எந்த மாதிரி உட்கார வச்சிட்ட நட்டாஷான்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டினாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு கசின் பிரதர் இருக்காங்க. அந்த கசின் பிரதர் வந்து இவங்களோட எப்பவுமே இருப்பாங்க. ஆனா வந்து எப்படிலாம் தப்பா பேசினாங்கன்னா, இவனை விட்டுட்டு நீ இவனோட சுத்திரியா அப்படின்னு அந்த பொண்ணை திட்டாத வார்த்தையில ரொம்ப அசிங்கமா திட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஹர்திக் பாண்டியா இந்த வேர்ல்டு கப்ல வின் பண்ணாரு இல்லையா? சோ அப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து எப்படிலாம் ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா, ஒரு பொண்ணு விட்டுட்டு போனா ஒரு பையன் இப்படிதான் வரணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது, இவர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு மாடல் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி போட்டோ போட்டாங்க. அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதன் பிறகு ஃபர்தரா என்ன தெரிய வந்துருச்சுன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு புது காதலி இந்த மாடல் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா இது எப்ப எவிடென்ட்டா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இவர் ரீசெண்டா வந்து தன்னுடைய புது காதலியை வந்து யாரோ லோ ஆங்கிள் வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஒரு பொண்ணை வந்து இப்படி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மீடியால இப்படிதான் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நியூ ஜிஎஃப்காக அவ்வளவு பேசுறாங்க. ஆனா இவருடைய எக்ஸ் மனைவி வந்து அவ்வளோ ஒரு தாக்குதலுக்கு வந்து உள்ளானாங்க. இவங்க ஏதாவது ஒரு ஆல்பம் சாங் பண்ணா அங்க அவங்களை அசிங்கமா கேட்கறது, இவங்க சும்மா நடந்து போனா அங்க வந்து அசிங்கமா கேட்கறது, அது மட்டும் இல்லாம அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளவு கேவலமா வரும். ஆனா அதை எல்லாமே பொறுத்துட்டு இருந்தாங்க நட்டாஷா. ஒரு வார்த்தை கூட ஹர்திக் பாண்டியாக்கு எதிராக பேசவே இல்லை. ஆனா ஹர்திக் பாண்டியா பயங்கரமான பிஆர் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்பதான் நிறைய மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க.